காவியன் கிச்சன். ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு டேஸ்டியான அருமையான ஒரு வாய்ப்பன் செய்ய போகிறோம். 10 நிமிஷத்தில் நீங்கள் அதை செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு ஈவினிங் டயத்தில் ஒரு டீயோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் குயிக்காக செஞ்சு சாப்பிட்டுட்டு டீ குடிக்கிற அளவுக்கு நாங்கள் 10 மினிட்ஸ் தான் அதுக்கு தேவை டைம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே. தேவையான பொருட்கள்: ஆல் பர்பஸ் மாவு 500 கிராம், சீஸ், தயிர் 500 கிராம், சுகர் 250 கிராம், 4 முட்டை எடுத்திருக்கேன், வெண்ணிலா சுகர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், வெண்ணிலா எசன்ஸ் 1 துளி எடுத்திருக்கேன், பேக்கிங் பவுடர் 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், எண்ணெய் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். இப்போ நாங்கள் முதல்ல இதுக்கு நான் சீஸ் தயிரை இந்த பவுலில் போடுறேன். போட்டுட்டு கிரைண்டரில் அடிக்க போகிறேன். சுகர் சேர்த்துக்கிறேன். அதோட கிரைண்டரால் அடிக்க போகிறேன். வந்து வெனிலா சுகர் சேர்த்துக்கிறேன். அது 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து 4 முட்டையை ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து இப்போ அடிக்க போகிறேன். ஆல் பர்பஸ் மாவோட 1 சிட்டிகை உப்பு, பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். வெல் மிக்சிங் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி, நல்ல பசை மாதிரி இருக்கும். இது அந்த அளவுக்கு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி அடித்து எடுக்கணும். இப்போ இந்த சட்டியை நான் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு 1 லிட்டர் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் அது ஹீட் ஆகிட்டு இருக்கு. எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நல்லா பவுல்ஸ்லாம் வருது. சிம்பிள். இப்படி ஒரு கரண்டியில் நான் எடுத்துட்டு அப்படியே எண்ணெயில் கிட்ட கொண்டு வச்சு அப்படியே தள்ளி விட்டால் போதும். நான் அதை வந்து ஒரு பக்கத்தில் பிரட்டி விடுறேன். சில தானாகவே பிறலும், இல்லைன்னா நீங்கள் அப்படி பிரட்டி விட்டீங்கன்னா அது பிறண்டுக்கும். நீங்கள் நல்லா அந்த கலர் வந்து நல்லா கோல்டு கலரில் இருக்கும். ரொம்ப கருவை விட்டு எடுத்துவாங்க, கருப்பாகிடும், சாப்பிட முடியாது. அதுக்கு தான் உங்களை சூடை குறைச்சி இந்த ஹீட்டை கம்மியாக வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்தாலும். இது ஏன் நான் பிரட்டி விடுறேன்னா கொஞ்சம் ஈஸியாக குயிக்காக வேக. நீங்கள் ஒரே பக்கத்தில் விட்டிங்கன்னா அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சேஞ்ச் பண்ணி விடுறேன். பாருங்கள், நல்லா பவுல்ஸ் மாதிரி எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா ஒரு பந்து மாதிரி வந்துருச்சு அழகாக பார்க்குறதுக்கு. அப்படி தான் உப்பிட்டு வரும். நீங்கள் அது மாதிரி அந்தளவுக்கு நீங்கள் வெள்ளம் அந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு இப்படி போட்டிங்கன்னா உப்பிட்டு நல்லா கும்முன்னு வரும். நல்லா இவ்வளோ நீட்டாக நல்ல கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா வந்திருக்கு. இதை நான் வெளியில் எடுத்துகிட்டு இந்த எண்ணெய் இல்லாமல் நான் இப்போ கிச்சன் பேப்பரில் நான் இப்போ வந்து ஃபுல்லாக எண்ணெய் இல்லாமல் எல்லாம் துடைச்சி எடுத்துகிட்டு தான் அடுத்தது சுகரில் ஆட் பண்ண போகிறேன். சுகர் வேணும்னா நீங்கள் சுகரை இதில் பிரட்டிக்கலாம். சுகர் வேண்டாம் ஓகே அப்படின்னா நீங்கள் சுகர் இல்லாமலும் இதாக இருக்குது பாருங்கள், எப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எங்களோட வாய்ப்பன் முடிஞ்சிச்சு. வாங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்தியாவில் ஸ்வீட் போண்டான்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்காவில் இதுக்கு பேர் வாய்ப்பன். ஓகே, சரி, மேலே பிரட்டிருக்கு, இது பிரட்டாமல் இருக்குது. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு.
டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் காவியன் கிச்சன். பாய்.